Hi students, இன்னைக்கு பார்க்க போற topic 11th Computer Science Chapter 6 Specification and Abstraction. A number of processes performed in our daily life follow the step-by-step execution of a sequence of instructions. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்லையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராசஸ் அப்படின்னா வந்து கெட்டிங் ரெடி டு ஸ்கூல் இன் த மார்னிங், drawing columns, cooking a dish, adding two numbers, இதெல்லாம் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மார்னிங் நீங்கள் ஸ்கூல் வந்து ஒரு 8:30க்கு கிளம்புறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த 8:30க்கு கிளம்பணும்னா மார்னிங் எப்போ நீங்கள் எழுந்திரிக்கணும், ஓகேவா? என்னென்ன புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், ஓகே, மார்னிங் டிஃபன் எப்போ நம்ம முடிக்கணும், ஓகே. ஸோ அதுக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இந்த அல்காரிதத்தை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்டெப் இருக்கணும், ஓகேவா? அதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப் இருக்கணும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக கிரியேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதுதான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் எல்லாம் டெவலப் பண்ணணும்னா அந்த இடத்துல தான் இந்த அல்காரிதம் வந்து யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, டிராயிங் கோலம்ஸ் அப்படின்றாங்க. இப்போ கோலம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாட்ஸ் எல்லாம் வைக்கணும், எத்தனை டாட்ஸ் வைக்கணும், ஓகேவா? அது என்ன டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் குக்கிங் ஏ டிஷ், ஒரு டிஷ்ஷை வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவை, ஓகே, எந்த இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே அல்காரிதம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆடிங் டூ நம்பர்ஸ் அப்படின்னா 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 2 நம்பர் தேவை இல்லையா? ஸோ அந்த 2 நம்பர் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10ம் 5 ஆட் பண்ணால் 10 5ங்கிற இன்புட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அடிஷன், அந்த ப்ராசஸ்க்கு வந்து அடிஷன் சிம்பிளை ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தான் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை எக்ஸிக்யூட்டிங் அல்காரிதம்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆனவுடனே இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறது ஹவ் அல்காரிதம்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் அண்ட் ஹவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ப்ராசஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்டட் இன் அல்காரிதம்ஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா என்னன்னு பாருங்கள். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. An algorithm is a sequence of instruction to accomplish a task or solve a problem. அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எதுக்காக இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் ஏ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன். ஓகே, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இதுதான் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். An instruction describes an action. When the instructions are executed, a process evolves which accomplishes the intended task or solve the given problem. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோடனே நமக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறது வந்து அந்த அல்காரிதத்தோட எக்ஸிக்யூஷன் தான் சொல்கிறாங்க. We can compare an algorithm to a recipe and the resulting process to cooking. அதாவது குக்கிங்க்கு வந்து நம்ம அல்காரிதத்துக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு காஃபி மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும், ஓகேவா? அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம கொடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து மில்க் ஆட் பண்ணணும், அடுத்தது வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஓகே. ஸோ அடுத்தது சுகர் ஆட் பண்ணணும். என்னென்ன அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் தான் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அல்காரிதம் கம்ப்ளீட் பண்ணோடனே நமக்கு ஒரு காஃபி வந்து கிடைக்கும், சரிங்களா? இந்த இடத்துல காஃபிங்கிறது தான் வந்து ப்ராசஸ், அதாவது கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. We are interested in executing our algorithms in a computer. A computer can only execute instruction in a programming language. நம்மளோட அல்காரிதத்தை கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நம்மளோட எய்மாக இருக்கும் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டரில் அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலம் தான் ஒரு அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அதுக்கான டிசைட் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அல்காரிதத்துக்கு காஃபி மேக் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு காஃபி மேக் பண்ணுறது நம்ம ப்ராக்டிக்கலாக மேக் பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு ஒரு காஃபி கிடைக்கும். அதுவே வந்து தியரிட்டிக்கலாக ரைட் பண்ணுறோம், ஓகேவா? ஃபஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும், அடுத்தது வந்து பாத்திரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம ரைட் பண்ணுறது பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அந்த காஃபி வந்து நமக்கு கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி தான் அல்காரிதம் வந்து ஜஸ்ட் வந்து அந்த ரைட்டிங் ப்ரொசீஜர் தான். அதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிரஸ், அதாவது அந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் அதுக்கான டிசைட் அவுட்புட் கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாங்குவேஜில் இந்த அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த அல்காரிதத்துக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ப்ரோக்ராமில் ஒரு ஒரு லைனையும் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனாலும் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒரே மீனிங் தான். Therefore, ultimately, algorithms must be expressed using statements of a programming language.
ஸோ அல்காரிதம் வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணும். Next, a problem is specified by given input data, decide output data and a relation between the input and output data அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும். அப்போ அந்த இன்புட் டேட்டா நம்ம கொடுக்குறோம், கொடுத்த உடனே நமக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அதுக்கான டிசைட் அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டாவோட ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து 5 + 10 அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து 15 தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அது அதுக்கான ரிலேஷன். An algorithm starts execution with the input data, execute the statements and finishes the execution with the output data அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அல்காரிதத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்புட் டேட்டா கொடுக்குறோம். இன்புட் டேட்டா கொடுத்தோன்னே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபைனலாக அவுட்புட் டேட்டாவை நமக்கு கொடுக்குது. When it finishes execution, the specified relationship between the input data and the output data should be satisfied அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த டிசைட் அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட்டு இன்புட் டேட்டாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அதான் நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம், அந்த இன்புட் இப்போ 5 + 3 8ன்னு வரணும் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து 8 தான் இருக்கும். அப்போ தான் வந்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அந்த இன்புட் இல்லையா, அது சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. An algorithm is a step-by-step sequence of statement intended to solve a problem. ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். When executed with the input data, it generates a computational process and ends with the output data, satisfying the specified relation between the input data and the output data. ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. இன்புட் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் அது ப்ராசஸ் பண்ணிட்டு எண்டில் வந்து நமக்கு ஒரு அவுட்புட் டேட்டாவை கொடுக்குது. அது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆட் 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து 2 இன்புட்ஸ் தேவை இல்லையா. ஸோ அந்த 2 இன்புட்ஸ் வந்து நம்பர் 1 நம்பர் 2, அதாவது 25869237 அந்த இன்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்புட்டுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து ரைட் மோஸ்ட் டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அடிஷன் அப்படின்னாவே ரைட் மோஸ்ட் டிஜிட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது ரைட் மோஸ்ட் டிஜிட்டில் 2 நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அதில் கேரி இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் பிளேஸில் வந்து அது ப்ரீவியஸ் பொசிஷனில் வந்து பிளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இது செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அதுக்கான அந்த அவுட்புட் வந்து கிடைக்குது. இதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அதாவது 2586ஐயும் 9237ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 11823 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்குது. அதான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதத்துக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ அல்காரிதம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அல்காரிதம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தெர் ஆர் சம் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அல்காரிதம். ஸோ அல்காரிதத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சம் பிரின்சிபல் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் ஒரு அல்காரிதத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். We usually say that a problem is algorithmic in nature when its solution involves the construction of an அல்காரிதம். ஸோ யூஸ்வலாக ஒரு ப்ராப்ளத்தை வந்து நேச்சர் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்து அதோட சொல்யூஷனை எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா அந்த அல்காரிதத்தோட கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சம் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் பி இமிடியேட்லி ரெகக்னைஸ்ட் அஸ் அல்காரிதமிக். சில ப்ராப்ளம் வந்து இமிடியேட்டாக சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள், கன்சிடர் த வெல் நோன் கோட் கிராஸ் அண்ட் wolf ப்ராப்ளம். A farmer wishes to take a goat, a grass bundle and a wolf across a river. ஒரு ஃபார்மர் அவரோட கோட், கிராஸ் பண்டில் அண்ட் wolfோட ரிவரை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. However, his boat can take only one of them at a time. ஒரு டைமில் அவரோட போட்டில் ஒருத்தவங்களை மட்டும்தான் எடுத்து போக முடியும். ஸோ several trips are necessary to across the river அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு அவர் several trips ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். Moreover, the goat should not be left alone with the grass and wolf should not be left alone with the goat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் வந்து லெஃப்ட் சைடில் கோட்டையும் கிராஸையும் தனியாக விட்டு போக முடியாது, அதே மாதிரி wolfையும் கோட்டையும் தனியாக விட்டு போக முடியாது. ஏன்னா கோட் வந்து கிராஸை சாப்பிட்டுடும், அதே மாதிரி wolf கோட் இருக்கக்குள்ள wolf வந்து கோட்டை சாப்பிட்டுடும். ஹவு கேன் த ஃபார்மர் அச்சீவ் தட் டாஸ்க்? இதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த டாஸ்க்கை இந்த ஃபார்மர் எப்படி அச்சீவ் பண்ணுறாரு, அதாவது கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க.
Initially, we assume that all the four are at the same side of the river, and finally, all the four must be in the opposite side. So, initially, அந்த ஃபோர் மெம்பர்ஸும் வந்து லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஃபைனலாக வந்து இந்த 4 பேருமே வந்து ஆப்போசிட் சைடில் ரீச் ஆகணும். The farmer must be in the boat when crossing the river. ஸோ ரிவரில் கிராஸ் பண்ணக்குள்ள ஃபார்மர் போட்டில் தான் இருக்கணும். A solution consists of a sequence of instructions indicating who or what should cross. ஸோ யார் அல்லது என்ன கடக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இதோட சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. therefore this is an algorithmic problem. இதுதான் ஒரு algorithmic ப்ராப்ளத்துக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார்மர் வந்து அவரோட கோட் கிராஸ் பண்டில் வூல்ஃபோட இருக்காரு இல்லையா? ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு கோட்டை வந்து ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போவார். ஓகேவா? ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கோட்டை வந்து ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிடுறாரு. ஸோ திரும்ப அவரும் மட்டும் வந்து வூல்ஃப் எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, வூல்ஃப் எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் விட்டுட்டு கோட்டை கோட்டை வந்து அவரோட போட்லேயே திரும்ப எடுத்துகிட்டு வராரு. லெஃப்ட் சைடுக்கே எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் விட்டுட்டு இப்போ அந்த கிராஸ் பண்டல், ஓகே, அந்த புல்லுக்கட்டை இருக்கு இல்லையா? அந்த புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ திரும்ப வந்து கோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து 4 பேருமே வந்து ரைட் சைடில் ரீச் ஆகிட்டாங்க, யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல். ஓகே, இதான் இதோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்சிடர் கெமிலியன்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம். அண்ட் த ஐலாண்ட் ஆஃப் குரோம்லேண்ட் தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிலியன்ஸ். ஸோ ஐலாண்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிலியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த 3 கெமிலியன்ஸ் வந்து 3 கலரில் இருக்கும். ரெட் கெமிலியன்ஸ், கிரீன் கெமிலியன்ஸ் அண்ட் ப்ளூ கெமிலியன்ஸ். இதில் 2 கெமிலியன்ஸ் வந்து தேர்ட் கெமிலியனை மீட் பண்ணக்குள்ள அந்த தேர்ட் கலராக இருக்கு இல்லையா? அந்த கெமிலியன்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போது அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது அதோட டாஸ்க்கு. இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கெமிலியன்ஸ் அப்படிங்கிறதே வந்து அதோட சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடும் இல்லையா? இப்போ வந்து புல் தரையில் இருந்தது அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஓகேவா? இதுவே வந்து வேறு சாயிலெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த சாயில் கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் அந்த 3 கெமிலியன்ஸுமே வந்து ஒரே கலரில் மாறுது. ஓகே, இதான் இதோட சொல்யூஷன். இதோட கிளாஸ் ஓவர். இதில் தான் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.